நேரம், இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம். Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole. We welcome you for the program Touch Jesus, He saves, He heals. இயேசு தொடும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். This is the time for you to be made whole and to receive the touch of Jesus. இயேசுவின் தொடுதலையும் அற்புதத்தையும் இப்பொழுது பெறலாம். எபேசியர் 3 அதிகாரம் 19 அறிவு கெட்டாத அன்பு. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன அன்பு? நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு அன்பை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, மறுபடி படிங்க. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், நம்ம உங்களுக்கு எனக்கு ஒரு அன்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அன்புக்கு பேர் என்னது? எல்லாரும் பேசுங்க. அந்த அன்புக்கு பேர் என்னது? அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு. அந்த அன்பு என்னவா? அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள. அதனால இன்றைக்கு அந்த அன்பு என்ன என்பதை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. அந்த அறிவு கெட்டாத அன்பு அது என்னன்னு சொல்லிட்டு வேதத்திலிருந்து பார்த்துடலாமா? சரி, முதல்ல அந்த அன்பு எங்கே போட்டிருக்கு தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 5:8 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நாம் the book of Romans chapter 5 verse 8. Christ died for us while we were yet sinners. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது God demonstrated His love. விளங்க பண்ணின அன்பு. அன்பு என்றால் என்னவென்று அவர் விளக்கிவிட்டார். உங்களுக்காக எனக்காக நாம் செய்த, இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நான் இங்கே போய் ஒரு கொலை பண்ணிட்டு வந்துட்டேன்னா, என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்கன்னா, எனக்கு பதில் சரி உன்னை விடுதலை ஆக்கிடுறேன், நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் போவாங்களா? இல்ல. இப்போ என்ன அப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. நான் கொலை பண்ணதுக்கு என்ன தூக்கல மாட்டேன்னு சொல்லிட்டா, நான் உனக்கு பதில் நான் போய் தூக்கல தொங்குறேன், நீ விடுதலை ஆயிடுன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் வருவாங்களா? நமக்கு பதிலாக நம்முடைய ஸ்தானத்திலே நம்முடைய பாவத்திற்கு நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அதுவும் கவனிங்க, சாதாரணமான இவர் ஒரு சாதாரணமான மனுஷன் அல்ல. ஒரு சூரியனை, சந்திரனை, நட்சத்திரத்தை படைத்தவர், ஒரு வார்த்தையினாலே சூரியத்தை படைத்தவர் அந்த ஆண்டவர். அவர் இந்த பூமிக்கு எப்படி வந்தார்? மனுஷனாக இறங்கி வந்தார். அதுதான் லூக்கா 2:10 சொல்லி இருக்குது. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். பேசுங்க சத்தமா. என்ன சத்தமே காணுங்க? அதுக்குள்ள தூங்கிட்டீங்களா? சொல்லுங்க, என்ன தெரியாது? அதெல்லாம் தெரிஞ்ச வசனம். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும். எல்லாரும் தான் சேர்ந்து சொல்லுங்களேன். அதை தெரிஞ்ச வசனம் தானே. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம்னா எங்கேயோ சமாதானம் இல்ல. உங்களுக்கு எனக்கும் தேவனிடத்தில் சேரும் சமாதானத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் ரோமர் 5:1 கர்த்தர் தந்திருக்கிறார். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே, அதாவது பிதாவானவர் மனுஷனிடத்துல சேர முடியாது. மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் பரலோக பிதா மனுஷனிடத்துல என்ன செய்ய முடியாது? கிட்ட வர முடியாது. ஆதாம் பாவம் செஞ்ச உடனே அவன் இருட்டுக்குள்ள போயிட்டான். அதனால தேவன் மறுபடியும் பூமியில இறங்கி வந்த பொழுது, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? வேதத்துல முதலாவது பழைய ஏற்பாடுல கேட்கப்பட்ட கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். பழைய ஏற்பாடுல ஆண்டவர் மனுஷனை தேடினார். ஆனா சரி, புதிய ஏற்பாடுக்கு வந்துட்டீங்கன்னா என்ன போட்டிருக்கு? அங்கே மத்தேயு 2:2 என்ன போட்டிருக்கு தெரியுமா? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே. மனுஷன் தேவனை தேட ஆரம்பித்து விட்டான். அதனால இன்றைக்கு உங்கள் அன்பு அல்ல, என்னுடைய அன்பு அல்ல, யாருடைய அன்பு? அவருடைய அன்பு. அவர் நம்மேல் வைத்ததினாலே, அதாவது
பயங்கரமான இந்த தேவன் சீனாய் மலையில இறங்கி வந்தார். அந்த சீனாய் மலையில அங்கே இறங்கி வந்தப்போ இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த கொடூரமான காட்சியை பார்த்து, எங்கள் தேவன் எங்களிடத்தில் பேச வேண்டாம், மோசே எங்களிடத்தில் பேசினால் போதும் என்று சொல்லி அவ்வளவு பயங்கரமான தோற்றத்தை பார்த்து பயந்தார்கள். ஏன்னா மலை அப்படியாய் புகழ்ந்து எரிந்து கொண்டிருந்தது. ஆண்டவர் சொன்னார், மலையில ஒரு கோடை போட்டு வச்சார். எங்க? சீனாய் மலையில ஒரு கோடு போட்டு வச்சு, ஒரு மிருகம் வந்து தொட்டா கூட அந்த என்ன செய்யணும்? சாகடிக்கணும், கல்லறிந்து. அதனால இந்த தெய்வத்துக்கிட்ட என்ன செய்ய முடியாது, கிட்ட யாருமே போக முடியாது. அவர் மகா பரிசுத்தர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், இந்த ஆண்டவர் யாரு? பேசுங்க பேசுங்க. இந்த ஆண்டவர் யாரு? பேசுங்க பேசுங்க. அந்த ஆண்டவர் யாரு? சொல்லுங்க சொல்லுங்க. அவர் யாருங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஏ கொடுங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தர். Holy, holy, holy are you, Lord. Holy, holy, holy are you, Lord. எல்லாரும் சொல்லுங்க. Elders and angels bow. Elders and angels bow. Redeemed, we worship you now. Holy, holy, holy are you, Lord. Holy, holy, holy are you, Lord. கோடி கோடியான தூதர்கள் அவரை ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடி அப்படி புகழக்கூடிய ஒரு தேவன் தன்னுடைய மகிமையை அப்படியே குறைத்து கொண்டு, அந்த மகிமையை மனுஷனை போல தன்னை மாற்றிக்கொண்டு வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் இந்த உலகத்தில் நம்மை போல ஒரு மனுஷனாக, நம்மை போல கண்ணுடைய, நம்மை போல காதுடைய, நம்மை போல மூக்குடைய, நம்மை போல சரீரமுடைய ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன செய்தார்? பிறந்தார். அது எதனால அவர் பிறந்தாரு? நாம் பாவிகளா இருக்கையில். ஆண்டவர் இயேசு எப்ப பிறந்தாரு? நம்மளாம் நல்லவங்களா இருந்தப்போ பிறக்கல. எப்ப பிறந்தார்? நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நம்முடைய பாவத்திற்கு நம்ம தான் மரிக்கணும். நமக்கு பதில் மரித்தது யாரு? இயேசு மரித்தார்னு இன்னைக்கு யாரெல்லாம் உள்ளத்துல விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ உங்களுக்கெல்லாம் என்ன கிடையாது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு மரணம் கிடையாது. அதுக்கு பதில் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஏன்னா ரோமர் 5:8 தான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணின அன்பு. அடுத்தது ரோமன்ஸ் 5:10, ரோமர் 5:10. While we were yet enemies, while we were sinners, while we were yet enemies. படிங்க, என்ன போட்டிருக்கேன்? நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே. கவனிக்கிறீங்களா? நாம் தேவனுக்கு சத்ருவா இருந்தோம் போட்டிருக்குது. சத்ருனா என்ன அர்த்தம்? அன்னைக்கு ஆதாம கர்த்தர் உண்டாக்குனப்போ சாத்தா ஆதாமுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதுனால மனுஷன் ஆண்டவருக்கு சத்ருவா மாறிட்டான். நம்ம ஆதாம் கீழே பிறந்த எல்லாருமே ஆண்டவருக்கு என்னவா இருந்தோம்? சத்ருவா இருந்தோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே தேவனோடு கூட we were reconciled with God. எதனால? இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டோமோ எல்லாருக்கும் தேவனிடத்தில் சேருகிற பாக்கியம் இலவசமாக ஈவாக கர்த்தர் தந்தார். அதுதான் தேவனுடைய அன்பு. முதலாவது தேவனுடைய அன்பு, நாம் பாவிகளாய் இருக்கையில் மரித்தார். இரண்டாவது, நாம் சத்துருக்களாய் இருக்கையில் மரித்தார். அடுத்தது ரோமர் புஸ்தகம், அதே இந்த சேம் புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 6. While we were yet without strength, நாம் பலன் அற்றவர்களாய் இருந்த பொழுது குறித்த காலத்திலே கிறிஸ்து நல்லவனுக்காக மரிக்கல. ஆண்டவர் யாருக்காக மரித்தார்? அக்கிரமக்காரராகிய எனக்காக இயேசு மரித்தார்.
எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்காக 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 இயேசு மரித்தார்? சொல்லிட்டீங்களா? எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்காக இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார்? சொல்லிட்டீங்களா எல்லாரும்? எனக்காக Jesus died for me, Jesus died for me and he was resurrected. சொல்லுங்க சொல்லுங்க, இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக மரித்தார். மரித்து அதோடு மண்ணா போல இயேசு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது 1 யோவான் 3:1 படிங்க. The book of 1 John 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு பிதாவானவர் நம்மிடத்தில் பாராட்டின அன்பு. ஹலோ, நீங்கள் நானும் யாருடைய பிள்ளை? ஹலோ, யாருடைய பிள்ளைங்க நீங்க? நீங்க நல்ல கவனிங்க. ஒண்ணு ஆண்டவர் பிள்ளையா இருக்கணும், இல்லைன்னா யாருடைய பிள்ளையா இருக்கணும்? டேஷ் டேஷ் பிள்ளையா இருக்கணும். நீங்க யாருடைய பிள்ளை? பேசுங்க. ஹலோ, எத்தனை பேர் ஆண்டவர் பிள்ளை? ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறவங்க மட்டும் ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க, மத்தவங்க எல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் நானும் யாருடைய பிள்ளை? இயேசுவின் பிள்ளையா பிசாசின் பிள்ளையா? ஒருவேளை ஆண்டவர் இயேசுவின் பிள்ளை நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப சொல்லிடுங்க, ஆண்டவரே இயேசுவே உள்ளத்தில் வாரும் நீங்க சொன்னீங்கன்னா உடனே யாருடைய பிள்ளையா மாறிடுவீங்க? இயேசுவின் பிள்ளையா மாறிடுவீங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எந்த கந்தசாமி கவுன்சாமி முன்சாமியா இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவே என் உள்ளத்துல வாரும் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா ஒரு நொடியில ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சிருவாரு? உங்க உள்ளத்துல வந்துருவாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றீங்களோ உங்க எல்லாருக்குமே என்ன உண்டு? நித்திய ஜீவன், பரலோக வாழ்வு இலவசமாக நித்தியமாக உண்டு. ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஏன்னா நம்ம முதல்ல வாஸ்த வசனம் என்னது? எபேசியர் 2:3-19. அறிவு கெட்டாத அந்த அன்பு, அந்த அன்புக்கு என்ன இல்லை? நம்ம அளக்கவே முடியாது. ஆண்டவருடைய அன்பு என்ன செய்ய முடியாது? அறிவு கெட்டாத அந்த அன்பு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அன்பு? அறிவு கெட்டாத அன்பு. பேசுங்க, இந்த பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க. அறிவு கெட்டாத அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. என்ன அன்பு அது? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். 5 1 இருக்கேன். கொடுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எல்லாரும் சேர்ந்து. God's love is so wonderful, God's love is so wonderful, God's love is so wonderful, oh wonderful love, so high you can't get over it, so low you can't get under it, so wide you can't get around it, oh wonderful love. Love of Jesus is so wonderful, love of Jesus is so wonderful, love of Jesus is so wonderful, oh wonderful love. இந்த பாட்டை இப்படி பாடினா பத்தாது, உங்க சத்தமும் கேட்கல. இப்ப என்ன வாசித்தீங்க? ஏவா ஜி கொடுங்க, கொஞ்சம் இறக்கி. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. எல்லாரும் எழும்பி நின்று கையை உயர்த்தணும் மேல. God's love is so wonderful. கவனிக்கிறீங்களா? யார் ஆக்ஷன் காட்டுறது? நீ இன்னும் சொல்றியா? இங்க வா, இங்க வா. God's love. கையை அசை, கையை ரெண்டு கையும் God's love is so wonderful. so high மேல, சரியா? அப்புறம் so low. இங்க ஆக்ஷன், சரியா? ரெண்டு கையும் காமிச்சு. ரெடி? God's love is so wonderful, God. ரெண்டு கையும் உயர்த்தி. So wonderful, God's love is so wonderful, so wonderful love, so high you can't get over it, so low you can't get under it, so wide you can't get around it, oh wonderful love. God's love is so wonderful, God's love is so wonderful, so wonderful, oh wonderful love. Love of Jesus is so wonderful, love of Jesus is so wonderful, love of Jesus is so wonderful, oh wonderful love.
so high, you can't get over it. So low, you can't get under it. So wide, you can't get around it. Oh, wonderful love. எல்லா கரங்களை தட்டி அந்த அன்பை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. அறிவு கட்டாத அன்பு. Glory. Long time ago in Bethlehem, so the Holy Bible says, Mary's boy child Jesus Christ was born on Christmas Day. Hark now, hear the angels sing, you King born today, and men will live forevermore because of Christmas Day. Trumpet sounds of angels sing, listen to what they say, and man will live forevermore because of Christmas Day. While shepherds watch the flocks by night, they see a bright new shining star. They hear the choir of angels sing, the music seems to come up from far. Hark now, hear the angels sing, a new King born today. Man will live forevermore because of Christmas Day. Trumpet sounds of angels sing, listen to what they say, and man will live forevermore because of Christmas Day. Man will live forevermore because of Christmas Day. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, அறிவிக்கெட்டாத அந்த அன்பை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அறிவிக்கெட்டாத அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது? அந்த எபேசியர் 3:19 மறுபடி படிங்க. அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலே நிரப்பப்படவும். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய பரிபூரணம் வேணுமா வேண்டாமாங்க? ஏதோ ஆண்டவருடைய ஒரு புள்ளி கிடைச்சாலே போதும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவருடைய பரிபூரணத்தையே நமக்கு கொடுக்கிறாராம். அந்த பரிபூரணத்தை பத்தி யோவான் 1:16 போட்டிருக்குது. அவருடைய பரிபூரணத்தினால் அடுத்து பாத்தீங்க என்ன? நாம் எல்லாரும் பேசுங்க, உங்க சத்தமே காணுமே. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் ஒரு கிருபை இல்ல, அவருடைய பரிபூரணத்தினால உங்களுக்கு எனக்கு என்ன கிடைச்சது? எங்க அவருடைய பரிபூரணம் என்ன தெரியுமா? குஷ்டரோகியை நம்ம தொடமாட்டோம், அவர் தொட்டாரு. அதுதான் அவருடைய பரிபூரணம். யாரை தொடக்கூடாதோ, எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் அவர் செஞ்சாரு. அதுதான் அவருடைய பரிபூரணம். மறுபடி சொல்லுங்க, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் பெற்றவங்க எல்லாரும் சொல்லுங்க, மத்தவங்க அமைதியா இருங்க. மத்தவங்களுக்கு வேண்டாம்னா நாம் எல்லாரும் அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அந்த கிருபைக்கு பேர் என்னது? அந்த அன்புக்கு என்ன விளக்கம் எங்க இருக்கு தெரியுமா? லூக்காஸ் விசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல 43ஆம் வசனத்துல இருக்குது. அந்த அன்பு என்னன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார், எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிக அன்பாய் இருப்பான். எனக்கு நிறைய இந்த லெட்டர்லாம் வரும் பாருங்க. வீட்டுக்கு நம்ம டெலிவிஷன் நிகழ்ச்சியை பார்த்து நம்ம பிரசங்கத்தை கேட்டு கடிதம் லெட்டர் எழுதுவாங்க. அந்த லெட்டர் எழுதுறதுல நிறைய பேருடைய லெட்டர்ல என்ன வருது தெரியுமா? நான் என்ன பாவம் செஞ்சேனோ தெரியல, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, என் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு எழுதுறாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்க பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கணும்னு நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் மன்னிக்கல. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாலே சிலுவை சுமந்து அவர் செஞ்ச பாவத்துக்காக சிலுவையை சுமக்கல. கவனிக்கிறீங்களா? உங்க பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையை நீங்க ஏத்துக்க வேண்டியது இல்ல. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்கிட்ட சொல்லுங்க, உன் பாவத்தை ஏத்துக்காத. உன் பாவத்தை இயேசு ஏத்துக்கினாரு சொல்லுங்க. உங்க பாவத்தை யாரு ஏத்துக்கிட்டது? யாரு? இயேசு ஏத்துக்கிட்டாரு. நீங்க ஏத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவர் ஏத்துக்கிட்டாரு. அவர் ஏற்றுக்கொண்ட தண்டனையை நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டியதில்லை, பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை.
அதனால ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கணும் பாஸ்டர், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி தயவு செய்து யாருமே சொல்லாதீங்க. விளங்குதா? எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனே. அதனால உங்க பாவங்கள் எல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னால இதுவரைக்கும் செஞ்ச பாவம் மட்டும் மன்னிக்கப்படல. உங்கள் கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னித்துட்டார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? He has forgiven all your past, present and future sins. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? உங்களுடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால எல்லா பாவத்தையும் ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சு விட்டார்? மன்னித்து விட்டார். சரி, அதுக்கு இதெல்லாம் யாருமே எங்களுக்கு சொல்லி தரலையே பாஸ்டர். ஆமா, இதெல்லாம் நான் கூட தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், இதுவரைக்கும் நான் சொல்லி தரல, இதுவரைக்கும் எனக்கும் தெரியாது. ஒரு 15 வருஷமா நானும் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு தெரியாது. ஆனா வேத நம்ம பைபிள்ல தான் இருக்குது. நான் எதையும் புதுசா பிரசங்கம் பண்ணல, ஏற்கனவே பவுல் அப்போஸ்தலன் பண்ணின பிரசங்கத்துல தான் இருக்குது. அது எல்லாருக்கும் நம்ம சபையார் எல்லாரும் அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். மன்னிப்பை பத்திய வசனம் எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி என்ன செய்ய மாட்டேன். ஐயா, உங்க பாவத்தையும் உங்க அக்கிரமத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? நினைக்க மாட்டாரு. அதுதான் நல்ல செய்தி. எப்படி பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? தெரியாம சொல்றீங்களா? தெரிஞ்சுதான் சொல்றேன், கவனிங்க. உங்க பாவத்தையும் உங்க அக்கிரமத்தையும் ஆண்டவர் நினைக்க மாட்டாரு. ஏன் நினைக்க மாட்டாரு? 2000 வருஷத்துக்கு முன்னால சிலுவையில, அதுதான் இங்க ஒரு படம் கூட போட்டு வச்சிருக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னால இட் இஸ் பினிஷ்ட்னு இங்க போட்டு வச்சிருக்கிறோம். என்ன தெரியுமா? நீங்கள் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்க இயேசு ஏத்துக்கிட்ட நாள் வரைக்கும் உங்க பாவத்தை மன்னிக்கல. நீங்கள் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இயேசு சிலுவையில மரிச்சப்போ அது கடந்த காலம். அவர் சிலுவையில மரிச்சப்போ நீங்க பிறந்ததுல இருந்து சாகர வரைக்குள்ள எல்லா பாவத்துக்குரிய தண்டனையும் இயேசு என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையில சுமந்துட்டாரு. அதனால அவருடைய அன்பு என்ன செஞ்சது? மன்னித்தது. அதனால ஆண்டவர் என்ன சொன்னாரு? எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிக அன்பா இருப்பான்னு சொல்லிட்டு அதிகமானவனை மன்னித்து விட்டார். ஆகவே உங்க பாவத்தை ஆண்டவர் மன்னித்த பிறகு நீங்க இன்னும் மனசுல வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. தாவீது தான் சொன்னான், என் பாவம் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. அதனால அந்த பாவம் கண்ணு முன்னால் நினைச்சுன்னா உடனே சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் அந்த பாவத்தை சுத்திகரித்து விட்டது. ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டார், இந்த வசனத்தெல்லாம் படிச்சுட்டு, இதெல்லாம் நான் நல்லா கத்துக்கிட்டேன் பாஸ்டர், இதெல்லாம் நல்லா தெளிவா இருக்குது. முன்னால பாவம் செஞ்சுட்டேன்னா உடனே ஓடி போய் அடிக்க செய்வேன், இப்ப பாவம் செஞ்சுட்டேன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டார். நான் என்ன சொன்னேன்னா, நீ இப்ப பாவம் செஞ்சுனா என்ன சொல்லு, ஆண்டவரே நான் இப்ப செஞ்ச பாவத்துக்குரிய தண்டனையை 2000 வருஷத்துக்கு முன்னாலே சிலுவையிலே சுமந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு என்ன செய்ய, அவர் செய்து முடித்த கிரியைக்காக நன்றி சொல்லுன்னு சொல்லி சொன்னேன். விளங்குதா? அவர் எவ்வளவு பாவத்தை மன்னிச்சாருன்னு நினைக்கிறீங்க? வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பாவம்? 102 இருக்கு, 104 104:10. மேற்குக்கும் கிழக்குக்கும் ஆரம்பிக்கும் பாருங்க. உங்க பாவம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறாரு. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். உங்க பாவத்தையும் என் பாவத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு பாவம் 2 பாவம் இல்ல, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருந்துச்சோ அவ்வளவு பாவத்தையும் கர்த்தர் நம்மை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? விலக்கிட்டாரு. எத்தனை பேருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது? சந்தோஷமா இருக்கிறீங்க? இல்ல இன்னும் உங்க பாவத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? எங்க பாவத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? இல்ல இன்னும் பழைய உடன்படிக்கையில பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு பாவத்தை மறைக்கிறவன் வாழ்விடைய மாட்டான், உனக்கு வாழ்வில்லைன்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? நீ பாவத்தை மறைக்கவும் வேண்டாம். நீ பாவத்தை இயேசுநாதர் உள்ளத்துல வந்துட்டா உன் பாவத்தை நீ விட வேண்டாம். அவர் வந்தாருன்னா உன் பாவம் உன்னை விட்டு போயிடும். இயேசு உள்ளத்துல வந்தா உன் பாவம் என்ன செஞ்சிடும்? உன்னை விட்டுட்டு போயிடும். அதனால லைட்டு சுவிட்சை போட்டா வெளிச்சம் வந்தா இருட்டு என்ன செஞ்சிடும்? தானா போயிடும். இப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்து பெல் அடிச்சேன்னா, பாஸ்டர் இப்பதான் நான் லைட் சுவிட்சை போட்டிருக்கிறேன், இருட்டெல்லாம் போயிட்டோம், இருட்டெல்லாம் துரத்திடுறேன், ஒரு தொடப்பத்தை எடுத்து துரத்திடுறேன், அதுக்கப்புறம் உள்ள வாங்கன்னு யாரும் சொல்லுவீங்களா? சுவிட்சை போட்டா வெளிச்சம் வந்தா இருட்டு என்ன செஞ்சிடும்? தானா போயிடும். அதே போல இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில வந்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருட்டும் என்ன செஞ்சிடும்? தானா போயிடும். நீங்க போய் துரத்த வேண்டியதில்லை. ஏன்னா வல்லமையானவர் உங்கள் வாழ்விலை வந்து விட்டால் மகிமையான காரியம் நடக்கும். ஏனென்றால் அறிவு கெட்டாத அந்த அன்பு என்ன செஞ்சது? அவருடைய சகல பரிபூரணம், அவருடைய சகல பரிபூரணத்தினால் நாம் நிரப்பப்படவும் என்று சொல்லி இருக்குது. அதே ஒரு பக்கம் திருப்பி அந்த பக்கத்துல படிச்சீங்கன்னா, அங்க கொலோசியர்ல போட்டிருக்கு பாருங்க, அந்த பக்கத்துல ஒரே 2 பக்கம் திருப்புங்க, 2 3
3 பக்கம் திருப்புங்க, அங்க போட்டிருக்கு பாருங்க. கொலோசியர் 1:19. தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இவருக்குள் எப்படி இருக்குது? வாசமாய் இருக்கிறது. அதனால பழைய ஏற்பாடுல ஏதாவது ஒரு வசனத்தை படிச்சுட்டு பிதாவானார் அப்படி அடிப்பாரு நொறுக்குவாருன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. தெய்வத்தை பார்க்கணும்னா யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணுங்க? உங்கள் பிதாவை பார்க்கணும். யார் இடத்துல பார்க்கணும்? பேசுங்க. யார்கிட்ட பார்க்கணும்? இயேசுவிடத்தில் பார்க்கணும். இயேசு வந்து யாராவது ஒருத்தருக்கு இந்தா உனக்கு நோய், இப்படி நீ ரொம்ப அழகா இருக்கிற, நீ அழகா இருக்க கூடாது, அதனால இந்தா புடி உனக்கு நோய். யாராவது ஒருத்தருக்காவது இயேசு நோய் கொடுத்தாரா? யாராவது ஒருத்தருக்காவது இயேசு சாபத்தை கொடுத்தாராங்க? என்ன பிரதர் கிறிஸ்டோபர், யாருக்கா கொடுத்தாரு இயேசு? அவர் யாருக்கும் நோயும் கொடுக்கல, பேய் என்ன செய்யல, கொடுக்கல. அவர் ஜீவன் உள்ளவர். போன இடத்தெல்லாம் ஜீவன் ஜீவன் ஜீவன். அவர் சொல்லனாலும் அவருடைய ஒவ்வொரு நடையும் அசையும் என்னன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது? ஜீவன் ஜீவன் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. யாராவது கூனியா வந்துட்டா போதும், உடனே என்ன செஞ்சிருவாரு? நிமிர்ந்து நில் அப்படின்வார். யாருக்கா கை இல்லையா? உடனே என்ன செய்வார்? கையை நீட்டு அப்படின்னு சொல்லுவார். உடனே அங்க இருக்கிற பாஸ்டருங்கெல்லாம் ஒரு மாதிரி முறைச்சாங்க. யார? இயேசுவை முறைச்சாங்க. முறைச்ச உடனே கையை நீட்டு அப்படின்ன உடனே இவர் ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறாரான்னு சொல்லி அப்படி எல்லாரும் முறைச்சி பார்த்தாங்களாம். இயேசு விசனம் அடைந்து, பைபிள்ல இயேசு கோபப்பட்டதாக, இயேசு எங்க கோபப்பட்டாருன்னு கேட்டா தேவாலயத்துல என்றுவாங்க. இயேசு தேவாலயத்துல கோபப்படல. இயேசு கோபப்பட்ட இடம் ஒரே ஒரு இடம் வேதத்துல ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட். மார்க் 3 போட்டிருக்கு பாருங்க. எங்க ஒரு மனுஷனை சுகமாக்குற கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மறைச்சு பார்த்தான். ஆனா அவனுக்கு சுகம்தான். அவனுக்கு என்னது? இளைப்பாறுதல். ஓய்வு நாள்ல சுகமாக்க கூடாதுன்னாங்க. ஓய்வு நாள்னா என்னது? இளைப்பாறுதல் நாள். அந்த சுகம் இல்லாதவனுக்கு இளைப்பாறுதல் என்ன? சுகம் கிடைச்சாதான் அவனுக்கு என்னது? இளைப்பாறுதல். அதனால அவர் எங்கெல்லாம் சென்றாரோ இளைப்பாறுதலை கொடுத்து கொண்டே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் கொடுத்து கொண்டு சென்று கொண்டிருந்தார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னால யாருமே சாக முடியாது. அது தெரியுமா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? முடிச்சுக்கிட்டீங்களா? இயேசு கிறிஸ்து முன்னால யாரா சாக முடியுமா? ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது? சாக முடியாது. ஏதோ தெரியாம வழியில அந்த நேரத்துல வந்துட்டா, ஒரு சாவு வந்துட்டா கூட உடனே என்ன செஞ்சிருவாரு? வாலிபனே எழுந்துரு, அவ்வளவுதான். உடனே என்ன செஞ்சிருவாரு? எழுப்பி விட்டுருவாரு. அவர் பக்கத்துல இருக்கும்போது பக்கத்து தெருலையோ 2வது தெருலையோ என்ன செய்ய முடியாது? சாவு வச்சுட்டு நம்ம ஊர்ல சங்கு ஊதுற மாதிரி அன்னைக்கு என்ன செய்யல? சங்கு ஊதல, ஓலம் பாடல. ஏன்னா சத்தம் கேட்டாருன்னா ஜீவனானவர் அங்க போனாருன்னா என்ன ஆகும்? சாவு என்னவா மாறிடும்? ஜீவனா மாறிடும். ஆனா இயேசு இடத்துல என்ன கிடையாது? சாவு கிடையாது. அவர் இடத்துல என்ன உண்டு? ஜீவன் உண்டு. ரோமர் 5:9 படிச்சிருங்க. அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமேன்னு சொல்லி போட்டிருக்குது. அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது. அதனால இன்னைக்கு பிதாவானவருடைய கோபம் உங்க மேல கிடையாது. ஆண்டவர் உங்ககிட்ட அப்படி முறைச்சி கூட என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. உங்களை கோபப்படவும் முடியாது, உங்களை முறைக்கவும் முடியாது. ஆண்டவர் யாரையும் பார்த்து முறைக்கிறதும் இல்லை, கோபப்படுறதும் இல்லை. எங்க போட்டிருக்கு வசனத்துல? பழைய ஏற்பாடுலயும் இருக்குது, புதிய ஏற்பாடுலயும் இருக்குது. இதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. படிச்சிருங்க. ஏசாயா 54:9 மறக்க முடியாத மாதிரி 5:9 இருக்குது. ஏசாயா 54:9, ரோமர் 5:9, 1 தெசலோனிக்கேயர் 5:9. இந்த 3 வசனத்திலையும் ஆண்டவருடைய கோபம் மனுஷர் மேல கிடையாது. மனுஷன் பாவம் செஞ்சிட்டாலும், ஆமா பாவம் செஞ்சிட்டாலும் இல்ல. ஏன் பாவம் செஞ்சிட்டாலும் இல்ல? நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் இயேசுவை சிலுவையில் அடிச்சாங்க. அதாவது பிதாவினுடைய கோபாக்கினை மொத்தமாக யார் மேல் செலுத்தப்பட்டு விட்டது? இயேசு கிறிஸ்துவின் மேல் செலுத்தப்பட்டு விட்டது. இப்ப படிங்க 54:9, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். ஏசாயா 54:9 என்ன போட்டிருக்குன்னா, நோவா காலத்து வெள்ளம் இனிமேல் வருமா? யாரா நம்புவீங்களா? இனிமேல் என்ன செய்யாது? வராதுன்றத நம்புவீங்க. அது முதல் பாதி. அடுத்த பாதியை இப்ப படிங்க. இப்போ உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் என்ன செய்வதில்லை? கடிந்து கொள்வதில்லை. ஆண்டவருக்கு உங்க மேல கோபமும் கிடையாது. ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? கடிந்து கொள்ளவும் மாட்டார். சரி, பழைய ஏற்பாடுல ஒரு தடவை இதை பிரசங்கம் பண்ணி டிவியில போட்டா ஒரே ஒரு வசனத்தை சொல்றீங்களா? பாஸ்டர் சொன்னாங்க. நான் அப்புறம் தேடி பார்த்து கண்டுபிடிச்சேன். ரோமர் 5:9 போட்டிருக்குது. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது
அதிக நிச்சயமாமே. ரைட், அடுத்தது 1 தெசலோனிக்கர் 5:9. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே நியமித்தார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இப்போ நான் எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்தாலும் பிரசங்கியாரா இருந்தாலும் இப்போ என்னுடைய மகள் இங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறா. நான் சொல்ல முடியுமா உன் மேல நான் கோபப்படவே மாட்டேன்? சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? பிரதர் முத்துக்குமார், உங்க பசங்க கிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? நீங்க சொல்லியிருப்பீங்க, அன்னைக்குதான் ஃபெயில் ஆகிட்டு வருவாங்க இல்ல? அப்ப ஃபெயில் ஆனாலும் கோபப்படாம இருக்க முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஃபெயில் ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். எப்ப ஃபெயில் ஆறியோ அப்பதான் என்கிட்ட வான்னு சொல்றாரு ஆண்டவர். எங்க எபிரேயர் 4 கடைசியில போட்டிருக்குது. எப்போ நம்ம எந்த இடத்துல ஃபெயில் ஆறோமோ அந்த இடத்துல தான் யார்கிட்ட வரணும்? நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமா எப்ப வரணும்? கிருபாசனண்டையில எப்ப வரணும்? ஃபெயில் ஆகும்போது தான் வரணும். எப்ப வரணும்? நம்ம எப்போ ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்துட்டோமோ, ஏதாவது ஒரு தவறி போயிட்டோமோ அந்த நேரத்தில் தான் இங்க வரணும். இரக்கத்தை பெறுகிற கிருபாசன தண்டையிலே வரும்படிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ரொம்ப நாள் ஆச்சு அதை பாடி. 2 கிருபாச ரொம்ப லோவா இருக்கு. அடுத்தது கிருபாசன தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா, கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. இது தெரிஞ்ச பாட்டு, நிறைய பேர் பாடவே இல்லை. கொஞ்சம் இறக்கியே உங்களுக்காக நான் பாடுறேன், சரியா? கிருபாசன தண்டை நெருங்குவோம், பாடுங்க எல்லாரும். திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம், கிருபாசன தண்டை நெருங்குவோம், கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா, கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. தாப்பூடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கொலோசியர் 2:10 படிங்க. மேலும் சகல துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அடுத்தது எபிரேயர் 10:14 எடுத்து வச்சுக்கிடுங்க. அவருக்குள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? எப்படிங்க இருக்கிறீங்க? பேசுங்க. ஏங்க, நான் பரிபூரணமானவன் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் எப்படி இருக்கிறேன்? பரிபூர்ணமா இருக்கிறேன். விளங்குதா அர்த்தம் என்னன்னுட்டு? நான் பரிபூர்ணமானவர்கள் இல்லை. நான் என்ன பார்த்தா நான் பரிபூர்ணமானவன் கிடையாது. ஆனா அவருக்குள் நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம்? பரிபூர்ணமா இருக்கிறோம். பிதாவானவர் உங்களை என்ன எப்படி பார்க்கிறாரு? பரிபூர்ணமாக குமாரனுக்குள் பரிசுத்தமாக தூய்மையாக நீதிமானாக பரிசுத்தவானாக ஆண்டவர் உங்களை என்னையும் அப்படியாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவருக்குள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பரிபூர்ணமாக இருக்கிறீர்கள். அதனால அறிவு கெட்டாத அந்த அன்பு, அந்த அன்பை பற்றி என்ன சொல்லி இருக்குது? உன்னத பாட்டு 1:2 நினைக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். என் நேசர் தமது வாயின் முத்தங்களால் முத்தமிடுவாராக. நீங்க மடமட போய் முத்தமிடுறது இல்லை. யார் முத்தமிடணும்? நேசர் முத்தமிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய அன்பு இல்லை. யாருடைய அன்பு? அவருடைய அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய அன்பு இல்லை. விளங்குதா? 1 யோவான்ல இன்னைக்கு படிச்சுட்டு வர சொன்னேன். அதுல என்ன போட்டிருக்கு? 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல
5:3 படிங்களேன். நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். என்ன பாஸ்டர் கற்பனைகளை கை கொள்ளணும்னு போட்டிருக்குது, என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு வசனத்தை எடுத்துட்டு படிச்சிடக்கூடாது. தலையும் படிக்கணும், காலையும் என்ன செய்யணும், சேர்த்து படிக்கணும். தலையில என்ன போட்டிருக்கு படிக்கிறீங்களா? 3:23 படிங்க. கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் போட்டிருக்கு இல்லையா? சரி, இப்போ அதே 1 யோவான் 3:23 படிங்க. நாம் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனை. என்னது? மோசே கொடுத்த 10 இல்ல, அவருடைய கற்பனை என்னதுங்க? அவர் அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினார். பாவியா இருக்கும் போது அன்பு என்னதென்று விளங்க பண்ணினார், சத்ருவா இருக்கும் போது அன்பு என்னதென்று விளங்க பண்ணினார். அடுத்தது என்ன செஞ்சார் தெரியுமா? எபேசியர் 5 மறுபடியும் அந்த அன்பை குறித்து போட்டிருக்கு. எபேசியர் 5 கிறிஸ்துவின் அன்பு, சபைக்கு கொடுத்த அன்பை பத்தி சொல்லிட்டு, நான் கிறிஸ்துவையும் சபையும் பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு, என்னது? புருஷர்களே உங்கள் மனைவிகளில் என்ன செய்யுங்கள், அன்பு கூறுங்கள் சொல்லிட்டு, மனைவி கிட்ட அன்பாயிருன்னு சொல்லாம என்ன சொல்றாரு? கிறிஸ்து என்ன செஞ்சாரு? சபையில என்ன செஞ்சாரு? அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து சபையில எப்படி அன்பு கூர்ந்தார்? புருஷன் மனைவி இடத்துல எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். எப்படி அன்பா இருக்கணும்? பாவியா இருக்கும் போது அன்பு கூர்ந்தார், சத்ருவா இருக்கும் போது என்ன செஞ்சார்? அன்பு கூர்ந்தார். அடுத்தது பலனற்றவர்களாக இருக்கும் போது என்ன செஞ்சார்? அன்பு கூர்ந்தார். கவனிங்க, இதை சொல்லும் போது, புருஷன் மனைவி சொல்லும் போது எனக்கு ஒரு கதை ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு, அதையும் சொல்லிடுறேன். ஒரு புருஷன் மனைவி டெய்லி, புருஷன் சாயங்காலம் நைட்டு அவர் வேலை முடிச்சு வரும்போது சாயங்காலம் ஒரு 7-8 மணி ஆயிரும். மனைவி கணவன் வந்த உடனே, வீட்டுக்காரர் வந்த உடனே சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாள் என்ன தெரியுமா? பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? மனைவி எதை செஞ்சாலும் என்ன செய்யணும், கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. கவனிக்கிறீங்களா? என்ன செய்யணும்? மனைவி என்ன செஞ்சாலும் என்ன செய்யணும்? அப்ரிஷியேட் பண்ணணும். இன்னைக்கு செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொல்லணுமா, இல்ல நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணுமா? என்ன செய்யணும்? அப்ரிஷியேட் பண்ணணும்னு பாஸ்டர் சொல்லிட்டாரா? அதனால இப்போ கணவன் ரெடியா உட்கார்ந்து இருக்கிறார். எதுக்கு? இன்னைக்கு வீட்டுக்கு போனா மனைவி நம்ம என்ன செஞ்சிடணும்? அப்ரிஷியேட் பண்ணணும்னுட்டு. அதனால சாப்பாடு டேபிள்ல போய் எல்லாம் முகம் கழுவி எல்லாம் நல்லா குளிச்சு சாப்பிட உட்கார்ந்தாரு. யாரு? வீட்டுக்காரர். உட்கார்ந்த உடனே இவர் என்ன தீர்மானத்தில் இருக்கிறாரு? அப்ரிஷியேட் பண்ணணும்னுட்டு உட்கார்ந்துட்டு சாப்பாடு மனைவி கொண்டு வைக்க வாயில எடுத்து ஜெபம் பண்ணிட்டு வாயில எடுத்து வச்சுட்டு, சூப்பர் சோறு, இன்னைக்கு நல்லா குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல அங்க மனைவிக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. என்ன தெரியுமா? பயங்கர கோபம் வருது. குழம்பு நல்லா இருக்குது, என்னைக்கும் இல்லாத இன்னைக்கு குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல மனைவிக்கு என்ன வந்துச்சு? கோபம் இன்னும் அதிகமா போயிட்டே இருக்குது. ஏமா ஏன் கோபப்படுற? நான் உன்னை நல்லது தானே சொல்றேன், கெட்டது ஒன்னும் சொல்லலையே, எல்லா நாளை விட இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்றேன். அப்பதான் மனைவி வாய் திறந்து, ஆமா நல்லா இருக்கும் இன்னைக்கு நல்லா இருக்கும். ஏன் உனக்கு நல்லா இருக்குன்னு தெரியுமா? நான் எல்லா நாளும் நான் சாப்பாடு செய்வேன், அன்னைக்கு உனக்கு நல்லா இருக்குது. இன்னைக்கு எனக்கு தலைவலின்ட்டு வேலைக்காரி வச்சு சாப்பாடு செய்ய வச்சேன். வேலைக்காரி வச்சு சாப்பாடு செய்ய வச்சா அன்னைக்குதான் உனக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி, அதனால அப்ரிஷியேட் பண்றதுக்கு முன்னால அதையும் கொஞ்சம் தெளிவா கேட்டுருங்க. இன்னைக்கு யாரு சாப்பாடு செஞ்சதுன்ற வார்த்தையும் கொஞ்சம் கேட்டுட்டா ரொம்ப நல்லது. கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல. சரி, அதுக்கு அந்த விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்து சபையில எப்படி அன்பு கூர்ந்தாரு, கிறிஸ்து மனைவாட்டி கிட்ட எப்படி அன்பு கூர்ந்தாரு சொல்லி படிச்சிடுறீங்களா? அதை மட்டும் 5:27 படிங்க. ஆமா, என்ன எங்கேயோ போயிட்டீங்களா? கதை கேட்டு அப்படி கதையில ஆழ்ந்து போயிட்டீங்களா? கரை திரை என்ன போட்டிருக்கு? கரை திரை முதலானவைகள். புருஷன் மனைவி எப்படி பார்க்கணும்னு போட்டிருக்குது. கரை திரை. சரி, கரைனா என்னன்னு தெரியும்? கரைனா என்னது? நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லயே போடுறான். என்னது? சர்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட்லயே எதுனத்திலே போடுறான். கரை நல்லது, ஏன் பவுடரை வாங்கி போட்டீங்கன்னா கரையெல்லாம் போயிடும் சொல்றான். கரை. திரைனா என்னது? திரைனா தமிழ்ல திரைன்னு போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஸ்பாட் ஆர் ரிங்கிள். ரிங்கிள்னா என்னது? சுருக்கம் கூட. உங்க மனைவியை கிளவியா பார்க்காதீங்கன்னு சொல்றாரு ஆண்டவர்.
ஹலோ, இந்த பக்கத்துல தான் சொல்லணும். உங்க மனைவி எப்படி பார்க்காதீங்க, கிழவியா பார்க்காதீங்க. நீங்க கிழவியா பார்த்தீங்கன்னா உங்க கண்ணுதான் கிழவியா மாறி போச்சுன்னு அர்த்தம். விளங்குதா? வேற ஒண்ணும் இல்லை. கரை திரைனா உங்க மனைவியை எப்படி பார்க்காதீங்க, இளமையா பாருங்க. கர்த்தர் சபையை எப்படி பார்க்கிறாரு? சபையை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன், நான் உங்களை சொல்லல. சபையை பத்தி சொல்லிட்டு நான் புருஷனை மனைவியை பத்தி சொல்லிட்டு நான் கிறிஸ்துவின் சபையும் சொல்றேன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் மாத்திட்டாரு. உங்க மனைவி எப்படி பார்க்கணும்? இளமையா பாருங்க. ஆமா, நீங்க இளமையா பார்க்காததுனால சபைக்குள்ள இளமென்ற வார்த்தையெல்லாம் சொன்னா என்னமோ பாவம் நிறைந்த வார்த்தைன்னு பாஸ்டர்மார் சொல்றது இல்ல. அதனால சினிமாக்காரன் சொல்றான், சபைக்குள்ள சொல்லலன்னா சினிமாக்காரன் என்ன சொல்றான்? இளமை இதோ இதோங்கிறான். உடனே பாஸ்டர் சினிமா பாட்டை கேட்டாரு அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் தெரியுது, சிரிக்கிறீங்க. உங்களுக்கு அப்ப நீங்க மட்டும் கேட்கலையா? சபையில சொல்லி கொடுக்காதனால சினிமாக்காரன் சொல்றான். எங்க இருக்குது இளமை? இதோ இதோன்னு. இளமை எங்க இருக்குது? சபையில இருக்குது. இளமை சபையில எங்க இருக்குது? சபையில கர்த்தருடைய பந்தியில இருக்குது. ஏன்னா இங்க என்ன போட்டிருக்குது? கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப எப்படி மாறுது? வாழ வயது கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் நீதிமானாக மாத்தினார். விளங்குதா? கர்த்தர் நீதிமானாக மாற்றி சாராளுக்கு எப்ப 90 வயசுல இருக்கும் போது பார்வோன் என்ன செஞ்சான்? பார்வோன் என்ற ராஜா சாராள தள்ளின்னு போயிட்டாங்க. கவனிக்கிறீங்களா? 90 வயசு கிழவிய தள்ளிட்டு போயிட்டான். உடனே ஆவிக்குரிய கண்ணில் பார்த்தான். சொல்லாதீங்க, பார்வோன் ஆவிக்குரிய கண்ணிலாம் பார்க்க மாட்டான். விளங்குதா? எப்படி சரீர பிரகாரமா ஆபிரகாம் நீதிமான் என்று எண்ணப்பட்டதுனால அவருடைய மனைவியை கர்த்தர் இளமையாக மாற்றினார். வேண்டாமா? எத்தனை பேருக்கு இளமை வேணும்? வேணுமா வேண்டாம்? வேணுமா வேண்டான்ற மாதிரி நம்ம பெருசா சொல்லாதீங்க. எத்தனை பேர் அங்க கண்ணாடி முன்னால நின்று வெள்ளையை கருப்பா மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க? இளமை வேணும் தானே? வேணுமா வேண்டாமா? பேசுங்க. சபையில சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் போட்டிருக்குது வேதத்துல. கழுகுக்கு சமானமாய் உன் வயது. வெறும் வாழ வயது இல்லை. எப்படி திரும்ப வயசு என்ன செய்யும்? திரும்பும். எங்க திரும்பும்? கர்த்தருடைய சரீரத்தையும் கர்த்தருடைய அப்பத்தையும் புசிக்கும் போது வயசு என்ன செய்யும்? திரும்பும். ஏன்னா மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? விலக்கி விட்டார். அதனால இப்ப இதையும் ஒரு ஆள் கேட்டுட்டு, கோயம்புத்தூர்ல ஒரு ஆள் சொன்னதை சொல்றேனே, கேளுங்களேன். பாஸ்டர், நீங்க சொல்ற செய்தியை நான் ரொம்ப கவனமா கேட்டேன். ஆண்டவர் இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. பாவத்தை நிமித்தம் என்னை பழி வாங்க போறது இல்லை. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு பெரிய லிஸ்ட சொன்னார். நான் என்ன சொன்னேன்? பெரிய லிஸ்ட் இருந்தாலும் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவன் பிழைத்தான். எப்படி? வெண்கல சர்ப்பம்னா நியாயம் தீர்க்கப்பட்டது. நம்முடைய பாவம் என்ன செய்யப்பட்டது? நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டது. ஆகவே அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு என்ன உண்டு? பிழைப்பு உண்டு. அதனால எந்த பிரச்சனை இருந்தாலும், பலவீனமோ வருத்தமோ வியாதியோ என்ன இருந்தாலும் யாரை நோக்கி பார்க்கணும்? அவரை நோக்கி பார்த்தால் நமக்கு நிச்சயமா என்ன உண்டு? விடுதலை உண்டு. இயேசுவை நோக்கி பார்த்தால் என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஆகவேதான் நம்முடைய அன்பல்ல யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? ஒண்ணு ரொம்ப லோவா இருக்கு. அன்பு எத்தனை பெரியது, என்னாவும் விவரிக்க அரியது. அதின் ஆழம் அகலமும் அளந்திட இந்த பூவின் மாந்தர்க்கு ஆகாதே. சரி, அவங்க கம்யூனியன் ரெடி பண்ணட்டும். அதுக்குள்ள ஒரு சில முக்கியமான, ஏன்னா முடிச்சு மடமட எல்லாம் ஓடி போயிருவீங்க. அதனால முக்கியமான ஒரு சில காரியங்கள் கேட்கணும். இப்போ கேட்டுருவோம். அப்படியே கம்யூனியன் ரெடி பண்ணுங்க. கவனிக்கிறீங்களா? இந்த வாரம் ஒரு முக்கியமான ஸ்பெஷல் வாரம். ஏன் ஸ்பெஷல் வாரம்? இந்த வாரத்தில் என்ன இருக்குது? கிறிஸ்மஸ் இருக்குது. கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் புது சட்டை போட்டு எல்லாரும் நல்லா ஸ்பெஷலாக வருவீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ஸ்பெஷலாக வாங்க. போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நிறைய பேர் காணிக்க கொடுக்கும்போது எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தீங்க. அதே போல் நிறைய பேர் ஒவ்வொருத்தர் வரும்போது ஆளுக்கு ஒரு 100 சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாரும் பாக்கெட்டில் ஒரு 10 சாக்லேட் கொண்டு போகட்டும். குடும்பமா கூட்டமா? எங்க ஆனந்த் ஆகாஷ் இங்கே கவனிங்க.
பாத்தியா, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்ன கொண்டு வரணும்? சாக்லேட் கொண்டு வர சொன்னேன். 100 சாக்லேட் கொண்டு வாங்க. பிரபாகர் சரியா? எல்லாம் அட்டகாசம் பண்ணி விளையாண்டு இருக்குது. நல்லா சந்தோஷமா, நீங்க மட்டும் சந்தோஷமா எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டாடுங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்ன செய்யுங்க? எல்லாரும் யாரெல்லாம் கொண்டு வரணுமோ கொண்டு வாங்க தாராளமா. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஆராதனை போன வருஷம் காலையில 6 மணிக்கு வச்சோம். இந்த தடவை காலையில 8 மணிக்கு வைக்க போறோம். ஏன் தெரியுமா? தூரத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் சரியான நேரத்துக்கு வந்துருங்க. கிறிஸ்துமஸ் ஆராதனை காலைல 8 மணிக்கு சரியா? ரைட். அதனால கிறிஸ்துமஸ் ஆராதனை காலையில 8 மணி. கவனிங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான ஒரு கருத்து சொல்றேன், கவனிக்கிறீங்க? எல்லாரையும் உங்க எல்லாரையும் உங்க எல்லாரையும் சுத்தி பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. சுத்தி பார்க்கறதுக்கு. அதனால இங்க இருந்து எங்க போறோம்? ஏலகிரின்னு ஒரு மலைக்கு போறோம். அங்க போனா கிளைமேட் நல்லா சிலுசிலுன்னு இருக்கும். அதனால இந்த வாரம் கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த நாள், கிறிஸ்துமஸ் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இங்க இருந்து போகிறோம். எத்தனை பேர் வர்றதுக்கு ரெடி? நிறைய பேர் பேரை கொடுத்துருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதனால கட்டாயம் இன்னைக்கு யாரெல்லாம் வர விரும்புறீங்களோ அதுல 55 பேர் மேல போக முடியாது. ஏற்கனவே பேர் கொடுத்த லிஸ்ட் இருக்குது. இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருங்க. இல்ல உங்ககிட்ட ஏதாவது அட்வான்ஸ் பைசா இருந்தாலும் ஏதாவது எவ்வளவு 100 ரூபாவோ 50 ரூபாயோ எவ்வளவு இருந்தாலும் என்ன செய்யுங்க, கொடுத்துட்டு போங்க. உங்க டிக்கெட் அங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருவோம். யார்? என்கிட்ட இல்ல, பிரதர் ஜான்சன் கிட்ட முடிச்சு, பிரதர் ஜான்சன் கிட்ட அந்த உங்க பேரையும் கொடுத்துட்டு அது பார்த்தா கணக்கு பார்த்தா, கவனிக்கிறீங்களா? ஒரு ஆளுக்கு போக வர்றதுக்கு பஸ்ஸுக்கு பைசா 450 ரூபா ஆகுது. ஆனா நீங்க கொடுக்கறது எவ்வளோ? 400 ரூபா தான் நீங்க கொடுக்குறீங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபா நான் போட்டு தான் கூட்டிட்டு போறேன். எவ்வளோ? 350. பாத்தீங்களா? 450 ரூபா, 400 ரூபா ஒரு ஆளுக்கு. 400 ரூபாய்க்கு மேல போகுது. உங்ககிட்ட எவ்வளவு சொல்லியிருக்கோம்? 350 தானா? பாத்தீங்களா? அது கூட நான் கவனிக்கல. 350னா அதுல மிச்சம் எல்லாம் நான் தான் போட்டு உங்களை கூட்டிட்டு போறேன். அதனால வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுங்க. ஏன்னா நீங்களும் உங்க பிள்ளைங்களை எங்கேயும் கூட்டிட்டு போறதில்ல. சபையில கூட்டிட்டு போகும்போது அது கூட என்ன செஞ்சிருங்க, சேர்ந்துருங்க. வந்து நிறைய பேர் பேரெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க. இப்போ ஒரு சிலருக்கு பிறந்தநாள்லாம் கொண்டாடுறதுக்கு இங்கே எனக்கு வந்திருக்குது, ஸ்வீட்லாம் வந்திருக்குது. பிறந்தநாள் தான் நினைக்கிறேன். பிறந்தநாள் ஸ்வீட் தானே இது? ரைட். அப்புறம் இங்கே ஒரு சில கிறிஸ்துமஸ் ட்ரெஸ்லாம் வந்திருக்குது. அதை இந்த வாரத்தில் கொடுத்து முடிச்சிருவோம். கிறிஸ்துமஸ்க்குள்ள மொடன்னு ஒரு சிலருக்கு பேண்ட் ஷர்ட்டெல்லாம் கொடுக்கணும்னு எடுத்து வச்சேன். காலையில் கொண்டு வரல. சரி, நம்ம எல்லாரும் முன்னாலே கொடுக்கறது அது ஆண்டவர் விரும்பலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது இங்கே வந்து சேராமல் போயிடுச்சு. பரவாயில்ல, அது எப்படியா கொடுத்து யாருக்கு போய் சேரணுமோ போய் சேர்ந்துடும். எத்தனை பேர் வர்றீங்க? உங்க கையெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாமா? வர்றவங்க மட்டும், பேர் கொடுத்தவங்க மட்டும். பிரைஸ் தி லார்ட். வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. வருஷத்துல ஒரு தடவை வந்து ஜாயின் பண்ணிக்கிடுங்க. காசு இல்லை அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் இப்ப சொல்லலை, உங்களுக்கு 3 மாசத்துக்கு முன்னாலேயே சொல்லியாச்சு. நாங்கெல்லாம் ரொம்ப பக்திமான் கிடையாதுங்க. அங்கே போயிட்டு உங்களை பாட்டு பாடுங்க, பிரசங்கம் பண்ணுங்க, கேளுன்னு சொல்லி உங்களை தொல்லை பண்ணுறதில்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நாங்கள் அவ்வளோ பக்திசாலிகள் கிடையாது. அங்கே போயிட்டு உங்களை பஸ்ஸில் இருந்து இறக்கி விட்டுட்டு இத்தனை மணிக்கு இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரே ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு திரும்பி வருவோம். அவ்வளோதான். அங்கே வந்துட்டு உங்களை நெருக்கி முட்டி போடு, அவ்வளோ ஜெபம் பண்ணு, இப்படி ஜெபம் பண்ணு அப்படிலாம் சொல்லி உங்களை என்ன செய்ய போகிறதில்ல, தொந்தரவு பண்ண போகிறதில்ல. அது வந்து ஒரு டூர், சுற்றி பார்க்கறதுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை சபையாக சேர்ந்து போகிறோம். ஏன்னா அவங்க நண்பர்களோடு சேர்ந்து போகிறது வேற, உலகத்தோடு சேர்ந்து போகிறது வேற, குடும்பமாக போகிறது வேற, சபையோடு சேர்ந்து போகிறது வேற. சபையோடு சேர்ந்து பழகி நம்ம அதை கற்றுக்கொள்ளுங்கள். விளங்குதா? நீங்கள் தனியாக குடும்பத்தோடு போகிறது அதெல்லாம் வேற. சபையோடு சேர்ந்து நாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவர் நாம் அனுசரித்து அறிந்து கொள்ள, இன்றைக்கு நாம் கேட்ட செய்தியின்படி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பதே அவருடைய கற்பனை கை கொள்ளுவதாம் என்று சொல்லி போட்டிருக்கிறது. அப்படியாக மகிமையான மேலான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. சரி, அப்படி இப்போ ஹாப்பி பர்த்டே பாடிடலாமா? எங்க பிறந்தநாள் பொண்ணுங்க? ஜெருஷா தானே?
பிறந்த நாள் ஓடியா குதிரவாள் ஓடியா. 5 ஜெருஷா அந்த பாப்பா பேர் பாடிடலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஜெருஷா, ஹாப்பி பர்த்டே டு யூ. எல்லாம் கை தட்டுங்க. லார்ட் என்னைக்கு பிறந்த நாள்? இன்னைக்கு தானா போன வாரமா? இன்னைக்கே தானா? பரவாயில்ல, கரெக்டா ஞாயிற்றுக்கிழமையே பிறந்த நாள் வந்திருக்குது. ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய பரிபூரணத்தினால் நாங்கள் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்ற உம்முடைய வாக்கு தத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளையின் மேல் இப்பொழுதே இறங்கும்படிக்கு ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை பெருகட்டும். ரைட், அப்படியே நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது இங்க பெட்டி இருக்குதா? யார் ஹெல்ப் பண்றது? பிரதர் ஜான்சன் கொஞ்சம் வாங்க. இருங்க, இது கொடுத்துட்டோம். அந்த மேலே இருக்கிற வெள்ளைப்பெட்டி எடுத்துருங்க. அதை இங்கே கொடுத்துருங்க, அப்புறம் அது காணா போயிடும். ஆமாம். சாக்லேட் கொண்டு வந்துருக்கீங்களா? சரி, காணிக்கைக்கு பாட்டு பாடுவோம். அப்போ காணிக்கை பாட்டு பண்ணால் எல்லாம் எழும்பி நின்றுவாங்க. அப்படி கொடுத்துட்றீங்களா? சரி, எல்லாரும் எழுந்து நிற்போம். காணிக்கைக்கு பாட்டு பாடும்போது அப்படி ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு போயிடலாம். சரியா? எல்லாரும் எழுந்து நின்று இப்போ ஒரு பாட்டு பாடுவோம். இயேசு நேசிக்கிறார். 5. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். ஆவியினால் என்றாலும் ஐயா நீங்க போய் கம்யூனியன் ரெடி பண்ணுங்க. கிருபை தருகின்றார், ஆவியினால் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார்.